ஏஆர்எஸ் பிராண்டு சார். ஏஆர்எஸ் அந்த ஸ்டீலோட கம்மிங்க தான் சார். இது வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிடுவாங்க சார். இந்த இடம் ஃபுல்லாக, இந்த ஏரியா ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஓகே அதில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நான் ஏன் டாட்டா ரெஃபர் பண்ணேன்னு கேட்டிங்கல்ல, அது ரா மெட்டீரியலில் தயார் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. பியூர் மெட்டீரியலில் தயார் பண்ணுறாங்க. இது வந்து பழைய பொருளை போட்டு தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தனால நம்ம டாட்டாவே லைக் பண்ணோம். ஏன்னா அதோட சார் இப்போ 2012க்கு அப்புறம் சார் கவர்மெண்ட்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க சார். வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு தேவையான இரும்பு இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பியூராகவே போட வேண்டாம், நிலமும் அதாவது இயற்கை வந்து ரொம்ப அதிகமாகுது. அதேமாரி டாட்டா வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுற வரைக்குமே அந்த பொல்யூஷன், அந்த ட்ராவல் அது எல்லாம் இது பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது சார். அது வந்து ஃபுல்லாகவே நிலக்கரியை எரித்து தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இண்டக்ஷன் ஃபர்னஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னா ஃபுல்லாகவே கரண்ட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால் கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இதில் கிரிஹான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற கம்பெனி ஒன்று இருக்குது சார். க்ரீன் பில்டிங்க்கெலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. க்ரீன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு சிஆர்எஸ் மட்டும்தான் அப்ரூவல் வாங்கிக்கிறேன் கிரிஹாவில். க்ரீன் பில்டிங் அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக பண்ணாமல். இப்போ நீங்கள் டாட்டா சொல்கிறீங்க சார், டாட்டாவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து 2200 கிலோ வரைக்கும், 1 கிலோ, அதாவது 1 கிலோ வந்து பண்ணுறப்ப 2200 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. நம்ம அதில் வந்து வெறும் 800 சில்லற அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டீ குவாலிட்டிங்கிறது வந்து அந்த சல்ஃபர் பாஸ்பரஸ் அந்த வேல்யூ வச்சு தான் சொல்லுவாங்க சார். அதே மாதிரி இப்போ சிஆர்எஸ்ங்கிறது வந்து கார்பன் சாரி குரோமியம், காப்பர், பாஸ்பரஸ், மால்பன், நிக்கல் 5 கெமிக்கல் இருக்குது சார். அந்த 5 கெமிக்கல் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் சார். அதனால் துரு வந்து பிடிக்காமல் இருக்காது. மற்ற கம்பிகளை கம்பேர் பண்ணுறப்ப துரு வந்து கம்மியாகிடும் சார். லைஃப் வந்து அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணிக்காம சார். இது என்னென்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெஸ்ட்டுங்க சார். மேலே சரிங்களா சார்? இதில் என்னென்னா எல்லாமே கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவீங்க. அதான் இது வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க சார். இது என்னன்னா கம்பியில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, என்னென்ன கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி காமிச்சிடும் சார். வேறு இடங்க கொஞ்சம் மாறி இருக்குதான், ஒரே ஈவனாக இல்லை. அந்த இதில் வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும் சார். ஓகே, அந்த ஸ்பார்க் வந்து இதில் படும்போது இந்த லேயர் ஃபுல்லாகவே என்னென்ன பர்சன்டேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு காட்டும். இந்த கோல்டு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் சார். இதுவுமே கொஞ்சம் மாறி தான் இருக்குது. ஸ்டெடியாக ஓகேவா? வரல, இந்த லேயர் மாறி இல்லை. இந்த பக்கம் இப்படி பஞ்சாயத்து இந்த பக்கம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வேறு இடங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. க்ரஸ் தான் இருக்குது. பெரிய ராடாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுங்க பார்ப்போம். இந்த லேயர் கட் பண்ணதை மாற்றி கட் பண்ணிட்டாங்க போல சார். அதில் இருந்து அது ஆல்ரெடிலாம் டெஸ்ட் பண்ணது ரொம்ப இதாக இருக்கும் சார். இது பாருங்கள், சிட்டாவெலாம் இதே பஞ்சாக எடுத்து உங்கள் டைம் போடுங்க. எதுவுமே வர மாட்டேங்குது. நாங்கள் இது பண்ணுங்க, இந்த பிரச்சனை பண்ணுங்க, கரெக்டாக வர முடியும்.
இந்த லேயர் கரெக்டாக இல்லைனாவே இப்படி ஆயிடும். சரிதான் சார். ஓகே. இது வந்து கார்பனோட வேல்யூ வந்து 0.25 இருக்கணும் சார். 0.219 இருக்குது. அடுத்து பாஸ்பரஸோட வேல்யூ வந்து 0.0278 இருக்கணும், அந்த ரேஞ்சில் இருக்குது சார். சல்ஃபர் வந்து 0.192 இருக்கணும். இது இந்த 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 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் சார். 0.04 இருக்கணும். நம்ம 0.192 இருக்குது. இது வந்து 0.04 0.027 இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் லிமிட் சார். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். இப்போ வந்து நான் வந்து சைட்டுக்கு என்னுடைய சைட்டு ஃபுல்லாக வந்து டாடா கம்பெனி வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் டாடா கம்பெனி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு கொடுத்த ஆலோசனை வந்து டாடா வந்து ரா மெட்டீரியல், புது ரா மெட்டீரியல், அவங்க மட்டும்தான் ரா மெட்டீரியலில் போட்டு இது இரும்பு தயார் பண்ணுறாங்க. மித்தவங்களாம் பழைய பொருளை வாங்கி அரைச்சி அது மூலியமாக தயார் பண்ணுறாங்க. அதனால் அவருடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் அப்போ ரா மெட்டீரியல் புதுசுன்னா இன்னும் ஒரு 10 இயர்ஸுக்கு அது துருப்பிடிக்காதுங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த இது வாங்கியிருக்கோம், எல்லா சைட்டுக்கும் வாங்கியிருக்கோம். இப்போ எங்கள் சைட்டை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள் என்கொயரி, அவங்க அந்தந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறவங்க வராங்க, டிஎம்டி வராங்க, ஏஆர்எஸ் வராங்க, அந்தந்த சப் டீலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏஆர்எஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் உங்களுடைய டெஸ்டிங் பாயிண்ட் எனக்கு செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கம்பியோடைய உள்வட்டம், அந்த லேயர்ஸ் எல்லாம் என்ன லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டுக்காக இந்த டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெஸ்ட் சார். ஸ்பெக்ட்ரோமீட்டர் டெஸ்ட். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தான் நம்ம நகை செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கோல்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதில் தங்கம் வந்து பியூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரமில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த இரும்போடைய ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் எவ்வளோ கெமிக்கல் உள்ள மெட்டீரியல் என்னென்ன இருக்கும், காப்பர் எவ்வளோ இருக்கும், ஜிங்க் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதில் எந்த ரேஷியோவில் இருந்தால் இது வந்து 550D அப்படிங்கிறத சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த கட்டிங் சரியில்லாதனால ஒரு 3 மெஷர்மெண்ட் எடுத்தாங்க. இதோடைய இந்த டயா சரியில்லாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாற்றமாக காட்டுச்சு. அப்போ இது வந்து வெட்டு வந்து அந்த ஆக்ஸா பிளேடை வச்சு அறுக்குறாங்க பார்த்தீங்களா, அது கிராஸாக இருந்ததுனால அது மேடு பள்ளமாக இருக்கிறதுனால தவறான ஒரு ரிசல்ட்டை காட்டுச்சு. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் சரியாக உள்ளதை ஒன்று எடுத்து வைக்கும் போது மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கு. அவங்க சொன்ன ரிசல்ட்டும் அந்த கம்பியோடைய ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இவங்க சிஆர்எஸ் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் நிசா ஃபவுண்டேஷன் மூலியமாக அடுத்த சைட்டுக்கு சிஆர்எஸ் கோட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இவங்களுடைய சில விஷயங்கள் சொன்னது வந்து இதோடைய தன்மை புரிஞ்சிருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு சைட்டில் வந்து சிஆர்எஸ் நாங்கள் பயன்படுத்த இருக்கோம். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே.